வணக்கம். நான் உங்கள் மஞ்சுளா சரவணன். நல்லா டேஸ்ட்டான ஹெல்த்துக்கும் யூஸ்ஃபுல்லான பைத்தமாவு லட்டு எப்படி செய்கிறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா தோல் எடுத்த பைத்தம்பருப்பை வாசனை வர வரைக்கும் வறுத்து மிக்சியில் கூட அரைச்சி சலிச்சு வச்சுக்கோங்க. இல்லை மிஷினில் கூட 1 கிலோ கணக்கில் வறுத்து அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட அந்த மாவு வச்சுக்கலாம். அதுக்கு ஈக்குவல் எவ்வளோ பைத்தம்பருப்போ அதுக்கு ஈக்குவல் சர்க்கரை பொடியும் வச்சுக்கோங்க. இது எப்படி உருண்டை செய்யலான்னு பார்க்கலாம். ஏலக்காய், முந்திரி பருப்பு, நெய் அது விட்டால் தேவையான பொருள். இப்போ இந்த இதில் 1/2 கப்பு பைத்தமாவு, 1/2 கப்பு சர்க்கரை, ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி அந்த அளவுக்கு கலந்து இது பண்ணி வச்சுருக்கேன். அதில் தேவையான முந்திரியை போட்டுக்கோங்க. நெய்யை குழிக்கரண்டியில் சூடு பண்ணி ஊற்றிக்கணும். இந்த 1 கப்புக்கு நான் இந்த குழிக்கரண்டி அளவுக்கு 2 கரண்டி நெய் சூடு பண்ணி ஊற்றிருப்பேன். அந்த சூடு பண்ணி ஊற்றிட்டு அது ஸ்பூனை வச்சு கலந்திங்கன்னா கொஞ்சம் வெதன்னு ஆகிடும். அப்புறம் கையால் மாவோட எல்லா பகுதியிலையும் அந்த சூடான நெய் படுற அளவுக்கு இது பண்ணி வச்சுட்டு உருண்டை பிடிக்க வேண்டியது தான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லட்டு ஏலக்காய் வாசனையோட. இது ஒரு கையால் அழுத்தி பிடிச்சி ரவுண்டு சின்ன லெமன் சைஸ் பால் மாதிரி தான் வரும் ஒன்றும். நான் பிடிச்சி முடித்த உடனே எல்லா உருண்டையும் சேர்த்த மாதிரி காமிக்கிறேன். இது செஞ்சுட்டு டெய்லி 1 சாப்பிட்டா கூட பசங்கள்லாம் போதும். ரொம்ப உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் சத்து அத்தனையும் அப்படியே கிடச்சிரும். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லா பசங்களுக்கும் பிடிச்சதா என்னன்னு சொல்லுங்கள். ஏதாவது செய்ய முடியலனாலும் என்ன டவுட்டோ என்னோடய கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். இந்த வீடியோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து மற்றொரு வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம்.